ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து பாருங்கள் வறுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கரெக்டாக வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துட்டு தான் நம்ம கலர் கரெக்டாக கிடைக்கும். நிறைய உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்தாலும் ஒன்று வறுபடாது அல்லது கருப்பாக போயிடும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுக்கணும். இதெல்லாம் வறுத்து வச்சுட்டாங்க, ஆற வச்சுருக்காங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். அரைச்சி ஜலிச்சு அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முறுக்குக்கு மாவு பிசையணும். கரெக்டாக வறுத்து எடுத்துட்டோம்னா முறுக்கு நல்லா வரும். நம்ம வறுத்து எடுக்கிறதுல கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுனாலும் முறுக்கு நல்லா வராது, ஹார்டாகிடும்.